பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவ பிள்ளை, விசேஷமாய் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையின் பெரிய வலி என்ன தெரியுமா? கூப்பிட்டும் அவரிடத்திலிருந்து பதில் வராமல் இருப்பது. கண்ணீரோடு அழுது கேட்டும் ஆண்டவர் பதில் தராமல் இருப்பது தேவனை ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையின் மிகப்பெரிய வலி. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேவன் பதில் தராமல் இருப்பதற்கு பல காரணங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1, அவருடைய வேலை வரவில்லை. 2, நாம் கேட்ட காரியம் தேவ சித்தத்துக்கு மாறானது. இப்படி பல காரணங்கள் வேதத்தில் இருந்தாலும் இங்கே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நான் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறோம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து தான் கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் என்று. ஜெபிப்பதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஜெபித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். நாம் பல நேரங்களிலே இதை மறந்து விடுகிறோம். இதை குறித்து உணர்வே இல்லாது இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயமும் செவியும் திறந்திருக்கிறவைகளாய் கவனிக்கிறவைகளாய் இருக்கிறதா என கர்த்தர் பார்க்கிறார். என் இருதயம், என் செவிகள் திறந்திருக்கிறதா, கவனிக்கிறதா? கர்த்தர் அதை பார்க்கிறார். இங்கே பாருங்கள், இந்த 7வது அதிகாரத்தில் அதனுடைய 11, 12 வசனங்களிலே அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்றால் எந்த அளவுக்கு கடினப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கல்லாக்க முடியுமோ. எதற்காக கல்லாக்குகிறார்களாம்? என்ன வந்தாலும் இதை கேட்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆராதிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவே மாட்டேன். இந்த நிலை என்ன செய்கிறது? அதே 12 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வேண்டுமென்றே கோபப்படுகிறவர் அல்ல. நாம் அவரை கோபப்படுத்துகிறது நிமித்தம் அவருக்கு கோபம் வருகிறது. நம்மோடு கர்த்தர் பேசுகிறார் என்றால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலை எப்பொழுது நமக்கு தேவை. இந்த மனநிலை எப்பொழுதும் நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் கேட்கிற ஜெபம் எந்த நேரமானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, உடனே பதில் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இதை வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற மனநிலையோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜெபங்கள் அர்த்தமுள்ளதாய் அழகானதாய் நிச்சயமாய் மாறும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக எங்கள் தோளை நாங்கள் விலக்கி எங்கள் இருதயத்தை கடினமாக்கி உம்முடைய வார்த்தைகளை ஒன்று கூட கொஞ்சமும் கவனிக்காமல் உம்மை கோபப்படுத்தினதை தயவாய் மன்னித்தரணும். சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற மனநிலைமை உணர்வும் எப்பொழுது எங்களுக்குள்ளே காணப்பட கிருபை செய்யும். எங்கள் ஜெபங்கள் அர்த்தமுள்ளதாய் மாற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.